உலகத்தவ மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 4 சிறந்த வால்பேப்பர் அப்ளிகேஷன் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் செய்யப்படுதோ உங்களுக்கு அப்டேட் உடனுக்குடன் கிடச்சிடும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அப்ளிகேஷன் பேர் பார்த்தீங்கன்னா VFX 3D லைவ் வால்பேப்பர். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணாலே உள்ளே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா பலவிதமான 3D ஆப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்க வால்பேப்பர்ஸ் 3D லைவ் மோடில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்ஸ், சூப்பர் ஹீரோஸ், அப்புறம் இன்னும் பலவிதமான சூப்பரான உங்களுக்கு 3D லைவ் வால்பேப்பர்ஸ் எல்லாம் உள்ளே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ப்ரிவ்யூ பார்க்கணும்னா ப்ரிவ்யூ 3D அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லோட் ஆகி இதை நீங்கள் வந்து ஷேக் பண்ணும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு ப்ரிவ்யூ மாதிரி பார்த்துக்கலாம். சப்போஸ் இந்த இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற பார்த்தோன்னா இதை கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக லைவ் வால்பேப்பரை செட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கேட்கும். இங்கே வந்து செட் வால்பேப்பர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்க்ரீனில் அந்த வால்பேப்பர் வந்து செட் ஆகிடும். ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். ரொம்பவே நிறையாவும் உங்களுக்கு 3D வால்பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பலவிதமான உங்களுக்கு ஆப்ஷனும் இதில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பேட்டரியும் ரொம்பவே ட்ரெயின் ஆகலை. நல்லாவே ஒரு டிசைன் பண்ணியிருக்க ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த அப்ளிகேஷன் பேர் பார்த்தீங்கன்னா AMOLED வால்ஸ். இதை பற்றி ஆல்ரெடி கவர் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான உங்களுக்கு AMOLED வால்பேப்பர்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோனில் AMOLED டிஸ்பிளே வந்து இருந்துச்சுன்னா இந்த வால்பேப்பர்லாம் செட் பண்ணும்போது உங்கள் ஃபோனுக்கு இன்னொரு தனி லுக்கே வந்து வரும். ஏன்னா நார்மல் ஃபோன்ஸ்லேயே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் AMOLED டிஸ்பிளே வச்சிருக்கும் போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இது எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துலாம். உங்களுக்கு பிடிச்ச வால்பேப்பர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் ப்ரஷ் ஆப்ஷன் இருக்கும், அதை செட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணனே உங்களுக்கு எங்கே வந்து செட் பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷன்லாம் கேட்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வால்பேப்பர் வந்து அப்ளை ஆகிடும். AMOLED டிஸ்பிளேயில் இருக்க வால்பேப்பர்ஸ்னால ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்கள் ஃபோனில் AMOLED டிஸ்பிளே இருந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு வால்பேப்பர் உங்களை அப்சர்வ் பண்ணாது ரொம்பவே சூப்பராக இருக்குது. மூன்றாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸ் ஷேடர்ஸ். நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு லைவ் வால்பேப்பர் அப்ளிகேஷன் அப்படின்றது சொல்லலாம். ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணனே உங்களுக்கு இந்த மாதிரி லைவ் வால்பேப்பர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். எக்கச்சக்க லைவ் வால்பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரொம்பவும் யூனிக்காகவும் ரொம்பவே பேட்டரியை ட்ரெயின் பண்ணாத விதமாக உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனோட சைஸும் ரொம்பவே சின்னது. இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க டிசைன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வால்பேப்பரோட ஸ்பீட் மற்றும் அதோட பார்ட்டிகல் சைஸ்லாம் உங்களால் வந்து நீங்களே ஸ்டாண்டர்டாக நீங்கள் வந்து டிஃபைன் பண்ண முடியும். நீங்கள் வந்து பார்ட்டிகல் சைஸை வந்து சின்னதாக பண்ண முடியும். அதே மாதிரி அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நகரணும் அப்படின்றது நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ பார்ட்டிகல்ஸ்லாம் உங்களுக்கு சின்னதாக வந்து நீங்கள் செட் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க பிக்சல்ஸ் எல்லாம் உங்களால் வந்து பார்க்க முடியும். இப்போ வந்து நான் வந்து லோயர் பண்ணி பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அதில் இருக்க பிக்சல்ஸ் எல்லாம் உங்களால் வந்து பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ளிகேஷன். உங்கள் பேட்டரியும் ரொம்ப ட்ரெயின் பண்ணாது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கடைசியாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் பேர் பார்த்தீங்கன்னா AMOLED 4K வால்பேப்பர்ஸ். ஸோ இதுவும் ஒரு AMOLED வால்பேப்பர்ஸ் தான். ஸோ இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வித்தியாசங்கள் இருக்குது போல் AMOLED வால்பேப்பர்ஸை பார்த்ததுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தனித்தனி கேட்டகரியில் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வால்பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே 4K வால்பேப்பர்ஸ். ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உங்களுக்கு எந்த கேட்டகரியில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எல்லா கேட்டகரியிலையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 100 to 200 வால்பேப்பர்ஸ் எல்லா கேட்டகரியிலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா பல நாட்களாக நானும் இந்த அப்ளிகேஷன் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு பிடிச்ச வால்பேப்பர்ஸை நான் அப்பப்போ வந்து செட் பண்ணிக்குவேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த ஃபோன் ஆப்ஷன் அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து செட் ஆகிடும். டவுன்லோட் பண்ணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வித்தியாசமான அப்ளிகேஷன், ட்ரை பண்ணுங்கள். இந்த 4 அப்ளிகேஷனுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த வால்பேப்பரை ட்ரை பண்ணுவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச வால்பேப்பர் அப்ளிகேஷன் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் இதே மாதிரி பல வித்தியாசமான கண்டென்ட்களோட நான் உங்களை அடுத்த வீடியோ தான் சந்திக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் TechLancer. என்னோட பேர் கௌதம். நான் அந்த வீடியோவில் வந்து சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன்.